அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குருவாயூர்லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற அனகோட்டா எலிஃபண்ட் கேம்ப். அந்த இடத்துல யானைகள் முகாம் இருக்கிற இடத்துல இருக்கிற மரங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் யானைகளை பார்ப்போம். மரங்கள் ஆக்சிஜன் தொழிற்சாலைகள். மரம் எவ்வளவு பெரிய மரமாக வானத்தை தொடுற மாதிரி வானுயர்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு அப்படியே கிளைகளையாக இருக்குது பாருங்கள். இது வேரே அப்படி இருக்குது, பின்னி பிணைஞ்சி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். 5 பேர் 6 பேர் சேர்ந்து தான் அதை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மரத்தை. அந்தளவுக்கு பெரிய மரமாக இருக்குது. எவ்வளோ நீளமாக அதோட கிளைகள்லாம் எவ்வளோ போகுது பாருங்கள். ஒரு மரத்துலேருந்து அடுத்த மரத்துக்கு கிளை போகிற மாதிரி போகுது. எவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கும்போது. அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு தான் யானைகளெல்லாம் வச்சுருக்காங்க. யானைலாம் ஒரு 85 யானை இருக்குமா. நாங்கள் போனப்போ ஒரு 35 யானை இருந்தது. மற்றதெல்லாம் வெளியூர் எதுவும் திருவிழா அந்த மாதிரி போயிடுமா. இந்த மரத்தை பாருங்கள், உள்ள இடையிலலாம் இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய மரம் சேர்ந்து ஒரே மரமான மாதிரி தெரியுது. இதில் விழுது புறம் தொங்குது. ஆலமரத்து விழுது. இதில் பச்சை கலராக அப்படியே அதோட பூ மாதிரி தொங்குது. அது என்ன மரம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் போடுங்க. பச்சை கலராக அந்த கூந்தல் பண்ணையில் தொங்கும்ல அந்த மாதிரி தொங்குது இது. ஆனால் மரம் வித்தியாசமாக இருக்குது. கூந்தல் பண்ணை கிடையாது. இது மூங்கில் மரம். அது எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு மரத்துலேருந்து விழுது நிறைய தொங்குது. அழகாக இருக்கு. இதெல்லாம் மான். இது அந்த ஜூவில் எடுத்தது, திருச்சூரில் இருக்கிற ஜூவில் எடுத்தது. இந்த மான் இருக்கிறதெல்லாம். யானை இருக்கிற இடம் வேறு, இது வேறு. நான் 2 இடத்துல இருக்கிற மரத்தை எடுத்தேன். அதான் அது 2 இருக்குது. இது நாகலிங்க பூ. நாகலிங்க பூ பார்த்துருப்போம், ஆனால் அதோட காய் பார்த்ததில்ல. காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நாகலிங்க பூ அழகாக லிங்கம் இருக்கும். அதுக்கு மேலே நாகம் தலை விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். 5 இதில் நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்கும். அதோட காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது அடியில் தான் பூ பூக்கும், மரத்தோட அடிப்பகுதியில். இந்த மரம் எப்படி இருக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம்.